வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா, வீரப்பயனார் கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு கோயில் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்தீஸ்வரர் கோயில். இங்கே இதுக்கு மேலே வந்து முனியடிச்சாம்பாறைன்னு சொல்லி ஒரு பாறை இருக்குது. அந்த காலத்தில் ஆதிவாசிகள், முனிவர்கள் இவங்களாம் தவம் பண்ண ஒரு கோயில் இருக்குது. இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ரொம்ப அருமையான லொக்கேஷனுங்க. இதை பார்க்குறப்ப நம்ம ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இயற்கையோட இயற்கையாக மூலிகைகளும் நிறைஞ்சு இந்த ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்குது. இந்த கோயிலை கட்டின அவர்கிட்ட செல்வம்ன்றவர்கிட்ட அவரோட இந்த கோயிலை பற்றி கேட்போம். அவர் சொல்லுங்கள் செல்வம். இந்த கோயில் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முனிவடிச்சாம்பாறைன்றது மக்களுக்கு காட்சி கொடுத்தது. அப்போ இருந்து இதை வணங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே தோட்டத்துக்காரவங்கெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டாங்க. விட்டுடவும் நமக்கு இடையில வந்து இங்கே நமக்கும் தோட்டம் இருக்கிறது வாசி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தப்போ பாறையில் வந்து சிவனுடைய உருவம் இருந்தது. அந்த உருவம் நானும் 40 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன், கண்ணுக்கு தென்படலை. இப்போ 41வது எனக்கு வயசில் அது தென்படவுமே இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணுமே தான் நினச்சி ஃபஸ்ட்டு கும்பிட்டேன். கும்பிட்ட 1 வருஷத்துக்குள்ள கோயிலாக வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை ஆகிட்டார். இங்கே இருக்கிற சிவன் மேலே ஒருத்தர் வளையபட்டின்றவர் மேலே இறங்கினார். சாமி இறங்கினப்போ அவர் சொன்னது வந்து, நான் ஆளை விரும்பலை, நான் தவக்கோலத்தில் இருக்கிறதுனால தான்ப்பா விரும்பலை, இல்லாட்டினா இது வீரப்பயனார் கோயில் மாதிரி வளர்ந்துருக்கும். அவரும் உத்தரவு கொடுத்துருக்காரு. கொடுத்த பிறகு தான் நமக்கு அந்த பாறையில் உருவத்தை கொடுத்தது. அந்த உருவத்தை மையப்படுத்தி இந்த கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த கோயில் வந்து எப்பயுமே திறந்துருக்குங்க. திறந்துருக்குமா சார்? ஓப்பன் இடம் தான். தோப்புக்குள்ளே மாந்தோப்புக்குள்ளே இருக்குது. மாந்தோப்புக்குள்ளே. ஆமாம். இது எப்படிங்க இந்த பாதை வரணும்னா யார் தெரிஞ்சவங்களோட தான் வர முடியுமா? தெரியாமல் வர்றது கொஞ்சம் வந்துடலாம். முனிவடிச்சாம்பாறை எங்கே இருக்குன்னு கேட்டாலும் யாருமே சொல்லிடுவோம். அதேமாதிரி இந்த கோயில்னு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. சரிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். ஏன்னா யாராச்சும் கேட்டாங்கன்னு சொல்கிறதுக்கா. 89 40 46 98 38. நன்றிங்க. வாழ்க்கையானது சேனலுக்காக உங்கள் சபரிநாதன் மும்மூர்த்தீஸ்வரர் தரிசனத்தோடு இன்றைக்கி முடிக்கிறோம். இப்போ ஐயா ஒருத்தர் வந்திருக்காங்க. அண்ணே, அவர் இந்த சாமியை பற்றி சொல்லட்டும், கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லட்டும். ஏன்னா இவர் அடிக்கடி கதிரேசன் அள்ளிநகரத்தை சேர்ந்தவர் வந்திருக்காரு. இவர் அடிக்கடி இந்த கோயிலுக்கு 1 வருஷமாக வந்துட்டுருக்காரு சொல்கிறாங்க. 1 வருஷமாக வந்துட்டுருக்காரு. அவர் அந்த கோயிலை பற்றி சொல்லட்டும். அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்கண்ணே. கோயில் வந்து ஆதி காலத்துலேருந்து சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அதை வந்து எடுத்து யாரும் சரியாக பார்க்காம விட்டாங்க. இப்போ வந்து செல்வங்கிறவர் வந்து அதை நல்லபடியாக எடுத்து நடத்தணும்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்குது. அதுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு சக்தி உள்ள இடம். அதெல்லாம் உங்கள் பேரையும் சொல்லுங்க. கூட 5-6 பேர் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம்னு அது சொல்லுங்க. அது சொல்லுங்க. ஒரு சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க. இந்த இயற்கையோடு ஒன்று எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருங்க. பாருங்கள், சூரிய கதிர் வந்து அப்படியே நேரடியாக இறைவன் மேலே படுற அந்த ஒரு காட்சியை ரொம்ப அருமையான அங்கே உள்ள போய் நின்று எடுக்க சூரிய கதிர் வந்து எவ்வளோ அழகாக விழுகுது பாருங்கள். நேரடியாக அவரை வந்து அவர் பாதத்திலேருந்து மேலே வரைக்கும் தரிசனம் பண்ணுறாங்க. இறைவன் வந்து கிடைத்திருக்கிற விஷயம். அவங்க இந்த கட்டடத்தை கட்டுறப்ப இது இந்த மாதிரி வந்து ஒளி உழுகும்னு அவங்க நினச்சி பண்ணல. ஆனால் இன்றைக்கி என்ன காரணம்னா, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒளி வந்து அருமையாக வந்து ஒளி வந்து அருமையாக இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு போகுது. அவ்வளோ அருமையாக தரிசனம் பண்ணுது. சிவனோட பாதத்தை அவ்வளோ அருமையாக தெரியுது. இவரோட கையில் காலில் எல்லா இடத்துலையுமே தரிசனம் பண்ணிடுது. அவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த இறைவனோட முகத்தை, மும்மூர்த்தீஸ்வரன் அவங்க முகத்தை பாருங்கள். அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. தெய்வ அனுகூலம் சாநித்தியம் நிறைஞ்ச இடங்க. 3 மூர்த்திகளும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. நன்றி, வணக்கம்.